திருப்பங்கள் தரும் திருவேங்கடநாதபுரம். தாமிரபரணி கரையில் ஒரே பகுதியில் மேல் திருப்பதி, கீழ்த்திருப்பதி மற்றும் காளஹஸ்தியை போன்ற ஆலயமுள்ள தலமே திருவேங்கடநாதபுரம். இத்தலத்தில் உள்ள கீழ்த்திருப்பதி வரதராஜ பெருமாள் பிருகுமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். இவர் சதுர்புஜத்துடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார். வியாசமாமுனிவரின் சீடரான பைலர் தாமிரபரணி கரையில் ஒரு கோடி மலரால் பூஜித்து அர்ச்சனை செய்த இடம் ஸ்ரீனிவாச தீர்த்தக்கட்டம். வேங்கடப்ப நாயக்கர் ஸ்ரீனிவாச தீர்த்தக்கட்டத்தில் மூழ்கி வணங்கினார். அசரீரியாக பெருமாள் 1000 குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகின்றார். நாயக்கரும் அன்னதானம் வழங்கி குழந்தை பேறு பெற்றார். நன்றிக்கடனாக கோயிலை கட்டினார். அந்த தலத்திற்கு வேங்கடநாதபுரம் என்ற பெயரும் வைத்தார். மூலவர் திருவேங்கடமுடையார் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் அருள்கிறார். பெருமாளின் வலக்கரம் ஒன்றில் சக்கரமும் மற்றொரு கரத்தில் தனரேகையும் ஓடுகிறது. இடதுபுறம் கரங்களில் ஒன்றில் சங்கும் மற்றொன்றில் கதாயுதமும் காணப்படுகின்றன. பெருமாளின் கையில் தனரேகை ஓடும் காரணத்தால் இதை சுக்கிரத்தலம் என்பர். கோத பரமேஸ்வரரும் அன்னை சிவகாமியும் சர்ப்பதோஷம் நாகதோஷம் நீக்குகின்றனர். தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் நடக்கின்றன. திருப்பதி ஏழுமலையானுக்கு செலுத்த வேண்டிய நேர்ச்சையை தென் திருப்பதியான திருவேங்கடநாதபுரத்தில் செலுத்தலாம். ஆனால் இங்கு நேர்ந்து கொள்ளும் நேர்ச்சையை திருப்பதியில் செலுத்த முடியாது. திருவேங்கடநாதபுரத்திற்கு திருவணாங்கோயில், சங்காணி, குன்னத்தூர் என்ற ஸ்வேதாமலை, சாலிவாடீஸ்வரம், வைப்பராச்சியம் ஆகிய பெயர்கள் உண்டு. தற்போது இத்தலத்தை திருநாங்கோயில் மற்றும் மேல திருவேங்கடநாதபுரம் என்றழைக்கிறார்கள். இவரை தனரேகை பெருமாள், வாழ வைக்கும் பெருமாள் என்கிறார்கள். தனரேகை கரத்தில் பணம் வைத்து எடுத்து சென்றால் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாதாம். திருப்பதி மலை வெண்கற்களால் ஆனது போலவே சங்காணி மலை குன்றும் வெண்கற்களால் ஆனது. புரட்டாசி சனிக்கிழமை தோறும் கருட சேவை நடப்பது வழக்கமானதுதான். ஆனால் பக்தர்கள் விரும்பி கேட்கும் நாட்களில் கூட கருட சேவை நடத்தப்படுகிறது. மணி மண்டபத்திற்கு எதிரே மதில் சுவரின் உட்புறம் தென்கிழக்கு மூலையில் தலவேஷமான நெல்லி மரம் உள்ளது. தெற்கு பிரகாரத்தில் உள்ள வெண்கல கருடன் இருபுறமும் மடித்த இறக்கைகளுடன் கையில் சங்கு சக்கரத்துடன் அபூர்வமாக காணப்படுகிறார். இத்தலத்திற்கு நெல்லை சந்திப்பிலிருந்து டவுன் பஸ் வசதி உள்ளது. ஆட்டோவிலும் செல்லலாம்.